ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபியூனரலுக்கு தான் வந்திருக்கா. பார்த்தா அங்கே ஒரு தாத்தா இறந்து போயிருப்பார் போல். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லி அவங்களோட எனிமி ஃபேமிலி அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்லா ஆக்டிங் பண்ணுவா போல். ஸோ அவங்க போயிட்டு, அப்பா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, எங்கள் அம்மா இப்போ விதவையாகிட்டாங்க, நான் இப்போ வந்து அனாதை ஆகிட்டேன், எங்களை யார் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு, என்ன எனக்கு தெரியாமல் நீங்கள் மிஸ்டர்ஸ் வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுக. அங்கே இருக்கவங்களாம் இந்த பொண்ணு ஃபேக்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் தப்பிச்சு ஓடி வந்துடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. நான் வந்து ஒரு ஆக்டர், ஆனால் இந்த மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் ரியலாக ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளுக்கு கால் வருது, உங்களுக்கு 1 மில்லியனை நாங்கள் வந்து கிரெடிட் பண்ணிட்டோம், நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா யாரோட சவுண்டை முதல்ல இங்கே இருந்து போயிடுறாங்க, நீ வந்து இங்கே வந்து என்னை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அது நம்ம ஹீரோ ஃபேங் தான் போல். நம்ம ஹீரோயின் பைலு வேகமாக போய் பார்க்குற, என்னடா நடக்குது அப்படின்னு. அப்போ அந்த ராங்கன்ற பொண்ணு சொல்கிறா, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சிட்டு, இவ தான் என்னோட ஒய்ஃப், நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் என்ன சொல்ல வச்சுட்டா, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராங்கன்ற பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ பொய் தானே என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ, நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அவள் கோவப்பட்டு நம்ம ஹீரோட ஃபேஸில் தண்ணியை ஊற்றி விட்டுறா. அப்போ நம்ம ஹீரோயின், பார்த்தீங்களா இங்கே பாருங்கள், உங்கள் முன்னாடி என் மூஞ்சில் அவள் எப்படிலாம் தண்ணி ஊற்றுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளும் ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அவகிட்ட வந்துட்டு, நீ நல்லாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு 1 மில்லியன் தரேன், நீ நல்லா ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவள் க்ளோஸாக வந்துட்டு, பாருங்க நீங்கள் அவளை ஏதாச்சும் கேளுங்க அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ வேமாவை அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி என் மணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே செக்கில் எழுதி தரான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்கா. அவள் சொல்கிறா, நான் வந்துட்டு உனக்கு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்போ நீ எனக்கு 5 மில்லியன் தரேன், ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னடா இதுன்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், நான் வந்துட்டு உனக்கு 10 மில்லியன் தரேன், ஆனால் 1 இயருக்கு வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃபை ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பணம் வேணும்ல, ஸோ அதனால அவளும் ஓகே சொல்லிடுறா. அவங்க 2 பேரும் போய் அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு இப்போ 5 மில்லியன் தந்துடுறேன், நெக்ஸ்ட் நம்ம கான்ட்ராக்ட் முடிய போன இடத்துல உனக்கு இன்னொரு 5 மில்லியன் தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, எனக்கு பணத்தை அனுப்பிவிட அப்படின்னு. அவங்க அம்மா ஒரு பண பேய் போல், பணம் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மொபைலை கட் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க ராங் வந்துடுறா. அவள் சொல்கிறா, ஃபேங் நீ போய் தான் சொல்கிறேன், நான் அவங்க அம்மா கிட்டே கேட்டேன், உனக்கு மேரேஜ்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க, நீ என்கிட்டயே ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நீ என்ன பைத்தியம்மா, ஒருத்தர் சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுறா. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ராங் பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ இங்கேருந்து போயிரு, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ தான் மேரிட் ஆகியிருக்கோம், நாங்கள் என்னனாலும் பண்ணலாம், அதை பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அறைய போகிறா. பார்த்தா ஹீரோயின் குறிஞ்சோடனே அவள் ஃபேங்க அரைஞ்சி விட்டுறா. நம்ம ஹீரோ, இவளை மேரேஜ் பண்ணதுக்கு எனக்கு இதுதான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசித்துட்டு இருக்கான். அப்போ அந்த ராங் வந்துட்டு, ஐயோ ஃபேங் நான் வேணும்னே ஒன்றும் அடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் உன்னை இங்கேருந்து போக சொன்னேன்னு சொல்லி கத்துறான். ஸோ அவளும் அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, ஐயோ உனக்கு ரொம்ப வலிச்சிருச்சா, சாரி, ஆனால் இதை பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எத்தனை தான் பொறுத்துக்கிறது, சரி உன்னால தானே நான் அடி வாங்குறேன், எனக்கு வந்து மருந்து கூட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் க்ளோஸாக வர. அப்போ ஹீரோ கூட அவளுக்கு கிஸ் தான் பண்ண போகிறான்னு நினச்சா அவள் பார்த்துட்டு, ஓ மூக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, நீ பைத்தியமா இல்லை உண்மைக்கே பைத்தியமாக நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ வீட்டில் காட்டுறாங்க, அந்த ராங் பொண்ணு போயிட்டு அங்கே ஃபேங்கோட அம்மா கிட்டே புலம்பிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன்ல ஆண்டி, அவர் யாரையும் மேரேஜ் பண்ணிட்டாரு, நான் சின்ன வயசுலேருந்து எப்படி ஃபேங்கை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், அப்போ அவன்கிட்ட சொல்லாமல் கூட மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையன் என்கிட்ட கூட சொல்லலை, உன்கிட்ட சொல்ல நீ ஃபீல் பண்ணுற, பெத்த பையன் மேரேஜ் பண்ணதை என்கிட்ட சொல்லாமல் இருக்கான், சரி ஓகே அந்த பொண்ணை கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது, ஃபேங் உனக்கு தான், இன்றைக்கி நைட் டின்னருக்கு அவங்கள வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி
பண்ணிவிட்டு நீ வந்து இன்றைக்கி நைட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு, அங்கே நம்ம டின்னர் செட் பண்ணியிருக்கோம், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சாமே, உன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே சொல்லிடுறான். ஸோ அங்கே கட் பண்ணி நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா. ஸோ அவன் நம்ம ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்கிறான், நீ எங்கே இருக்க, நான் வந்துட்டேன், என்னை வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்தா அவள் பேசிகிட்டே வரும்போது யாரோ ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறா. அவன் வந்துட்டு என்ன இங்கே நீ உன்னோட கஸ்டமர்ஸை தேடி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக அவன் பேசுகிறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பிரதர் தான் போல். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்கிட்ட நல்லா பேசணுன்னு கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு மரியாதை கொடுத்து பேச, நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு உனக்கெல்லாம் என்ன மரியாதை, நீ ஃபஸ்ட்டு பணத்தை கொடு, நான் வந்து உனக்கு பணம் நிறைய கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க முன்னாடி சீன் போடணுன்னே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவன்கிட்ட பேசணுன்னே இல்லை. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்குற அந்த பையன் என்ன நீங்கள் என்னோட சிஸ்டரோட கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அவன் சொல்கிறான், நான் வந்து இவளோட ஹஸ்பண்டா, நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் என் ஒய்ஃபை என் முன்னாடி இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, எப்போனாலும் நீயும் இவ்வளோ மாதிரி தான் இருப்ப, அதனால தானே இவ்வளோ கூப்பிட்டு நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே அசிஸ்டண்ட் இருக்கான், ஃபேங்கோட அசிஸ்டன்ட். ஸோ அவன் கணத்தில் அரைஞ்சிடுறான். அப்போது அந்த ஷான், அதாவது நம்ம ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவன் நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் வந்து யார் கூட தெரியுமா கான்டாக்ட் வச்சுருக்கேன், ஃபேங் கூட, அவர்கிட்ட சொன்னால் உன்னோட கம்பெனி இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவன் கால் கையெல்லாம் உடச்சி வெளில போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டும் அடிச்சுட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இன்னொருத்தர் வந்து ஃபேங்குன்னு கூப்பிடுறாரு. அப்போ தான் அவனுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், ஐயோ நீங்கள் தான் ஃபேங்கா அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ உன்னோட பேரில் எந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதை நான் டஸ்ட்பினில் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். பார்த்தா இதை மேலேருந்து அந்த ராங் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்கே போயிடுறான். ஸோ அப்போது அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு இந்தாங்க மாதிரிங்களா, இது நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா. அப்போ அவங்க என்ன இது என்னோட பையனோட காசில் தானே வாங்கியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் பேச முடியல. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா என் காசெல்லாம் அவளுக்கு தானே, ஸோ இதையே நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, பிரித்து பார்க்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், நீ கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ண, எங்கள் அம்மா நம்புற மாதிரி, எப்படினாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு பிடிக்காது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படி இந்த பொண்ணு உனக்கு தெரியும், இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவள் சொல்கிறா, ஆண்டி நான் வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் தான், எனக்கு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருந்தேன், நான் வந்து பேப்பர்லாம் போட்டு தான் பொழைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுது, இந்த மாதிரி பேக்ரவுண்டே இல்லாத பொண்ணை எப்படி உனக்கு பிடிச்சிச்சு, நாளைக்கு ஒரு கஷ்டம்னா நீ என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் என்னடா இவ்வளோ கஷ்டமான கதையை சொல்லி இவங்க வந்து மயங்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ நார்மலாகவே சொல்லியிருக்கலாம், இதுலலாம் உன்னை நான் ஆக்டிங்கே பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே ராங் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு பேசுகிறா. அப்போ அவள் சொல்கிறா, நான் கீழே கூட பார்த்தேன், நீ வந்து அங்கே வந்து ட்ரபிள் க்ரியேட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. நம்ம ஃபேங்கோட அம்மா கிட்ட ஃபேங் வந்து இவ கூட இருந்தா ஃபேங்குக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இவளை விட்டுரு, இவனுக்கு வேண்டாம் அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை, உண்மைக்கே நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோவோட அம்மா ஐயோ நான் பெத்த பையனே என்னை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுத ஆக்ஷனை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, உண்மைக்கே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களும் என்ன மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க க்ளோஸாக பேசுறதை பார்த்துட்டு இங்கே நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், இப்போ கூட உனக்கு ரொமான்ஸ் தான் கேட்குதாடா, நான் உன்னெல்லாம் பெற்றதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அப்படியே மயக்கம் போகிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த ராங்கன்ற பொண்ணு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் யாராச்சும் வந்து ஆண்டியை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரியும் அவங்க ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்துடுறான், அவனோட பேர் ஜிம்மி. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்னடா இவனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த ஃபியூனரலில் அந்த பாட்டியை கூட இந்த பையன் இவன் தான் போல், ஆக்சுவலி இந்த பாட்டி நம்ம ஹீரோவோட பாட்டி தான் போல். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ நம்ம மூஞ்சை பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ஜிம்மி நீ என்ன இங்கே
பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் ஆக்சுவலி பிரதர்ஸ் போல். ஸோ அப்போ அவன் சொல்கிறான், அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நான் கேட்டேன், அதான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், இந்த பொண்ணு யார் அப்படின்னு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இதுதான் உன்னோட சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறா. பட் நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துறான். அவன் பார்த்துட்டு, நான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு, ஆன்ட்டிக்கு என்னை பார்க்க தான் பிபி கூட்டிகிட்டு இருக்கு, நான் வெளியில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பின்னாடி ஏதோ அந்த ராங்கும் வந்துட்டு இருக்கா. ஸோ பார்த்தா அங்கே ஒரு வெயிட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸை கொட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, சரி ஓகே பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்போ, இல்லை இது வந்து எங்கள் ஹோட்டல் சர்வீஸை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் போய் வேணும்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் யோசிக்கிறா, சும்மாவே ஃபேங்கோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, ஸோ இது அழுக்கு ட்ரெஸ்ஸில் போனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு, சரி ஓகே எங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் அந்த ராங் பார்த்துட்டு வேகமாக போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமுக்கு போனால் அங்கே யாரோ ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தில் அடித்து மயக்கமாக்கிடுறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், இன்றைக்கி நீ எனக்கு தான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இந்த ராங் தான் செட் பண்ணி வச்சுருப்பா போல். ஸோ அங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிம்மி கேட்குறான், சிஸ்டரின்லாம் இன்னும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ராங் சொல்கிறான், நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், வெளியில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற இடத்துல அந்த வெயிட்டர் கிட்ட அவர் என்ன நல்லா பேசிகிட்டு இருந்தா சிரிச்சு. ஸோ இதில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அவள் வந்து ரூமுக்கு வேற போனா அப்படி இப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி தேவையில்லாத பேசுகிற வேலை வச்சுக்காது, அப்புறம் உனக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அந்த நான் உண்மை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. பார்த்தா நம்ம ராங் வந்துட்டு அந்த டோர் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் அங்கே வந்து ஹீரோயினோட ட்ரெஸ் மாதிரியே கீழே கிடக்கு. அப்போது ஜிம்மி சொல்கிறான், சிஸ்டரின்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே பெட்ஷீட் எடுத்து பார்த்தா வேற ஒரு கப்பிள் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சென்ஸ் இல்லையா, இந்த மாதிரி தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் சவுண்டு கேட்டு வந்துடுறா. அவள் கேட்குறா, என்னாச்சு ஏன் எல்லோரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோ, ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து தப்பாக வந்துட்டோம், இந்த ராங் தான் உன்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அங்கே ராங் சொல்கிறா, இங்கே வந்து தானே நீ இருந்திருக்கணும், ஏன் நீங்கள் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு தெரியும் இந்த வேலை என்ன பார்க்க வைக்கிறதுக்கு தானே நீ ட்ரை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. ஸோ எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ரூம் நம்பரை சேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணிட்டு அவள் சொல்கிறா, நான் அந்த ரூம்குள்ளே போனேன், எனக்கு தெரியும் ராங்கோட வேலை தான் இது எல்லாமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஒரு வெயிட்டர் வந்துட்டு நான் மயக்கமாக்குறான், நான் மயக்கமாகலை, அவனை அடிச்சுட்டு உண்மையை சொல்ல சொன்னேன், அவன் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் அவன் கையெல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லி அவனை மிரட்டி எப்படியோ சொல்ல வச்சிட்டேன் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ பார்த்தா அவனை கட்டி போட்டு வச்சிருக்கான் நம்ம ஹீரோயின். அவன் சொல்கிறான், சார் ப்ளீஸ் என்னை விட்டு சொல்லுங்க, அவங்க ஒய்ஃப் என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க, அந்த ராங்குன்ற பொண்ணு தான் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னான், ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அழிக்கிறதுக்காக போகிறான். அப்போது ஹீரோயின், விடு இவெல்லாம் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது ஹீரோயின், என்ன ஓ வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் நம்ம பேசி சமாளிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், எனக்கு எக்ஸ்ட்ரா 3 மில்லியன் தரியா அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ, இப்போ கூட உனக்கு பணம் தானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். வீட்டில் காட்டுறாங்க. ராங் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்டே சொல்கிறேன், ஆண்டி ப்ளீஸ் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசுங்க, எனக்கு ஃபேங் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, என் பையன் என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிறான், இதில் நான் வந்து சொல்லி ஒன்றை மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா, நீயே போயிடான்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தார். அவள் பார்த்துட்டு, எப்போ எவ்வளோ பெரிய வீடு, ரொம்ப நல்லா இருக்குது, நான் இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ, உனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின், இரு எனக்கு இந்த ரூமே ஓகே தான், ஸோ இங்கே வந்து நான் சில செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட இன்னர்லாம் போய் எங்கள் சோஃபா கடையில் ஒழிச்சு வச்சிடுறா. அதுக்கப்புறம் சில ஹேர்லாம் பிடிச்சி போட்டு வச்சிடுறா. ஸோ ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. அப்போ நம்ம ஹீரோ, யாராச்சும் ரூமுக்கு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, நம்ம உண்மைக்கே கப்பல்னு காட்ட வேண்டாமா, நீ போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, நீ ப்ரொஃபஷனலான ஆக்டர்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது 2 பேரும் கீழே விலக போகிறாங்க. ஸோ 2 பேரும் க்ளோஸாக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் அங்கே யாரோ வர மாதிரி
இருக்கு. நம்ம ஹீரோயின் வேகமா ரூம்குள்ளே ஓடிடுறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ராங் கிட்ட நீ என்ன இங்கே பண்ணுறன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அப்போது அவள் ஏன் நீ என்ன இங்கே பண்ணுற, உனக்கு அசிங்கமாலே அடுத்தவங்க வீட்டுக்கு வரணுன்றப்போ அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீ வந்து கொஞ்சம் யோசித்து பேசேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் நீ நைட் ட்ரெஸ்ஸில் இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய் உட்கார்றா. ஸோ அங்கே ஹீரோயினும் ஹீரோவும் இருக்க மாதிரி ஃபோட்டோ வேறு அவள் வந்து நல்லா கிராஃபிக் பண்ணி வச்சுருப்பா போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சோஃபாவில் நம்ம ஹீரோயினோட இன்னர்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்குள்ளே ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ இங்கெல்லாம் வருவியா, இப்போ தான் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம், நீ எங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் சீன் போட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு அவள் தான் டென்ஷன் ஆகிடுது. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எப்படி என்னோட ஆக்டிங் சொல்லும் போது ஹீரோயின் வந்து சூப்பராக பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் எனக்கு வந்து சில ட்ரெஸ்லாம் வாங்கணும், எனக்கு ஷாப்பிங் கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாப்பிங்லாம் கிடையாது, நாளையிலேருந்து என் கூட சேர்ந்து நீ என்னோட கம்பெனிக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன இப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் சொல்கிறா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் உன்னோட ஒய்ஃப்னு நான் வந்து வேண்டப்ப சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறா போல். அவள் சாமிக்கிட்டலாம் ப்ரே பண்ணிவிட்டு இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு பிளான்ட்லலாம் ஏதோ கத்தி வைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து ஒர்க் பண்ணலான்னு போகும்போது அங்கே ஒரு மேனேஜர் பொண்ணு இருக்கா. அவள் போய் ஒர்க்ஸை நிறையா கொடுத்துட்டு இதெல்லாம் நீ இன்றைக்கி முடிச்சாகணும், இல்லைனா உன்னை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்தனாலே இவ்வளோ வேலையா அப்படின்னு யோசிக்கிறா. பார்த்தா அந்த பொண்ணை ராங் தான் அனுப்பி விட்டுருப்பா போல். அவள் போயிட்டு சொல்கிறா நீங்கள் சொல்ல மாதிரியே அவளுக்கு நிறைய ப்ராஜெக்டை கொடுத்து விட்டுட்டேன், அவன் வந்து இன்றைக்கி எப்படினாலும் முடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா உனக்கு நான் ப்ரொமோஷன் வாங்கி தரேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சிரிச்சிட்டே அங்கேருந்து போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு நல்லா தூக்கம் வருது போல். அவள் கண்ணில் மாஸ்கெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போது அந்த மேனேஜர் பொண்ணு போயிட்டு நீங்களாம் ஒர்க் பண்ண லாய்க்கே கிடையாது, நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்க தான் முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் கெத்தாக அந்த சீட்டில் உட்காந்துட்டு யார் ஃபயர் பண்ணுறது, நான் உன்னை ஃபயர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன உனக்கு பைத்தியமா, என்ன இவ்வளோ தைரியமாக நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் யாரோட ஒய்ஃப்னு நீ தெரியாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க பொண்ணு என்ன நீ பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் ஃபேங்கோட ஒய்ஃப், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அங்கே எல்லோரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பிளாக் கார்டு ஹீரோயின் கிட்ட தான் இருக்குது போல. ஸோ அவள் எடுத்து காட்டுறா, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, உண்மைக்கு இது பிரசிடென்ட்டோட கார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே இருக்க பொண்ணு பாஸ்லேருந்து கீழே விழுந்திருக்கு, இவரை திருடி வச்சிருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அவள் கேட்குறா நீங்கள் பிரசிடென்ட்டோட ஒய்ஃப்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அப்போது ஹீரோயின் இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த மேனேஜர் பொண்ணு நீ யாரை வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் ப்ராஜெக்டை நீ முடிச்சாகணும், இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி நைட்டு வந்து அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. அவங்களோட பிளானே அந்த கிளைண்ட் கூட சேர்த்து நம்ம ஹீரோயினை தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை வேணும்னே ரொம்பவே ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரொஃபஷனல் ட்ரிங்கராக இருப்பா போல். ஸோ பயங்கரமாக ட்ரிங்க் ஆகிறா. பட் அவளுக்கு கொஞ்சம் கூட மயக்கமே வரல. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கிளைண்ட் ரொம்ப குடிச்சு வருது, அதனால் அவரை கொண்டு போய் காருக்கு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை விட்டுட்டு திரும்ப வர போகிறா. ஸோ அப்போது அங்கே இருக்க கிளைண்ட் வந்துட்டு என்ன நீங்கள் எதோ சொன்னீங்க, இந்த பொண்ணு ஒன்றுமே அசைய மாட்டேங்கிறா, அப்படி எப்படி இவகிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு அவளுக்கு ட்ரக்கெல்லாம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரிங்க்கில் வந்துட்டு ட்ரக்கு கலந்து வச்சிடுறா. நம்ம ஹீரோயின் வந்த உடனே அதை கொடுத்த உடனே அதை குடித்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினை காணோம். அந்த பொண்ணு இருக்கால ஹீரோயின் ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு இன்றைக்கி அவங்க ஏதோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸும் சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு தெரியும் போல் அந்த கிளைண்ட் வந்து ஒரு உமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான். இங்கே அந்த கிளைண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காரில் போட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போக போகிறான். ஸோ ஹீரோ அங்கே போய் கேரக்டாக அவனை பிடிச்சிட்டு என் ஒய்ஃபை நீ எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கிளைண்ட் ரொம்ப பயந்துட்டு ஐயோ எனக்கு உங்கள் ஒய்ஃப்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக இறங்குறான். அசிஸ்டண்ட் அவனை கூப்பிட்டு போய் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினை ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அவளை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அவள் சொல்கிறா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுக்குறா. அப்போ அவன் ஏன்னு கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு டிரைவர் கிட்ட வேகமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ போயிட்டு அங்கே பாத்ரூமில் அவளை போட்டு விட்டோன்னே அவள் கத்துறா, ஐயோ நான் மூழ்கிறேன், என்னை வந்து யாரோ தண்ணியில் போட்டு விட்டுட்டாங்க, நான் கடலில் மூழ்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறா. அப்போது நம்ம ஹீரோ, ஏன் நல்லா பாரு நீ பாத்ரூமில் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கேருந்து அவன் கிளம்ப போகிறான். பார்த்தா அவன் பேண்ட்டை பிடிச்சி இழுத்து அவன் அந்த பாத்ரூமில் போட்டு விட்டுட்டு, நீ வந்துட்டு உன் மேலே ஸ்மெல் நல்லா இருக்குது, உன்னோட மீட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விரலை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ, என்னடா இவன் நாயா வேற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறா. ஸோ ரெண்டு பேருமே அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, ஐயோ என் ட்ரெஸ் எல்லாம் காணோம், நம்ம என்ன பண்ணோம் நேற்று, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இது ஒன்றும் பெருசு கிடையாது, நீயும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இதெல்லாம் நார்மல் தான், நீ வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வேமா கிளம்பி கம்பெனிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப ஷையாகவே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் எல்லாருக்கிட்டையும் இவங்க நியூஸை பரப்பி வச்சுருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறாங்க, எல்லாருமே அங்கே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கிளைண்ட் கூட இவ ஸ்லீப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு. ஸோ இதை கேட்டாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் சொல்கிறான், இது என்னோட ஒய்ஃப், இவளை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது, இது அந்த கிளைண்ட்டுக்கிட்ட யார் கொடுத்து இந்த விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த வீடியோவை காட்டுறான். ஸோ அந்த மேனேஜர் இருக்கால அவளுக்கு அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒன்றை நான் ஃபயர் பண்ணுறேன் இந்த வேலையிலேருந்து அப்படின்னு. அவள் ஐயோ என் வேலையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. அங்கே அவன் ஹீரோ சொல்கிறான், எதுவும் தப்புமே நடக்கலை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, நான் போய் காப்பாற்றிட்டேன், என் ஒய்ஃப் இனிமேல் யாராச்சும் இப்படி பண்ணணும்னு கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறான், இப்போ நான் வரலன்னா அவங்கெல்லாம் உன்னை புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஏன் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானே ஸ்ட்ராங் தான், ஸோ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, நீ என்னோட ஒய்ஃப், உன்னை யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, புள்ளி பண்ணுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது, உனக்கு புரியுதுல்ல, இதுக்கப்புறம் எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா, நான் உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக சமைச்சு தரேன் அப்படின்னு கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவள் எனக்கு சூப்பராக சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோட இந்த மூவியோட பார்ட் 1 முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்காக ஸ்டே கனெக்டட். பை கைஸ்.